ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சன்னா ஸ்டிச். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தையல் மிஷினில் இந்த ஹேண்ட் வீல் வந்து ஸ்டக் ஆகும் பார்த்திங்களா, தையலே விழுவாது. திரும்ப திரும்ப நம்ம அதை தைச்சோன்னா ஊசியே உடைஞ்சு போயிடும். அது எப்படி சரி பண்ணுறது, திரும்ப எப்படி இந்த மாதிரி நீட்டான தையல் விழ வைக்கிறது, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹேண்ட் வீல் ரொம்பவே ஸ்டக் ஆகுது. பேக்கில் நல்லா சுற்றுது, ஃப்ரண்ட்டில் வரும்போது, அதாவது நம்ம தையல் போடுற மாதிரி சுற்றும் போது எப்படி ஸ்டக்காகி நிற்கிது. கீழே உள்ள அந்த வீலுமே சுற்றலை. இங்கே பாருங்கள், இந்த பாபின் கேஸ் மாட்டுற இடம் அப்படி ஸ்டக்காகி நிற்கிது. காரணம், அந்த இடத்துல ஏதோ சம்திங் நூல் டஸ்ட்டு ஏதோ ஒன்று இருக்குங்க. அதனால தான் நம்மளுக்கு வர மாட்டுது. இப்போ இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினை தனியாக எடுத்துக்கலாம். மிஷினை தனியாக எடுத்துட்டு அப்புறந்தாங்க நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மிஷினை கீழே எல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்லாம் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி பார்ப்போம். இப்போ தனியாக மிஷினை எடுத்ததுக்கப்புறம் சுற்றி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நல்லா சுற்றுது. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை வந்து இந்த ஷட்டிலில் தான். இந்த ஷட்டிலை கலட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இங்கே தாங்க ஏதோ ஒன்று பல்காக மாட்டிகிட்ருக்கு. அது கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த 2 நட்டையும் கழட்டிக்கலாம். அந்த 2 நட்டை கலட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக நிறைய டஸ்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக அது ஒரு நல்ல ஒரு க்ளீனாக ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷட்டில் காக் இருக்கிற இடத்துல நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 2 நட்டை கலட்டினீங்கன்னா ஷட்டில் காக் தனியாக வந்துடும். மிஷின்லேருந்து தனியாக எடுத்துடலாம். நம்ம கலட்டுற ஒவ்வொரு பொருளையும் பத்திரமா வைங்க, ஆர்டராக வைங்க. ஃபஸ்ட்டு நட்டு, அப்புறம் ஷட்டில் காக்குன்னு லைனாக ஆர்டராக வைங்க. இந்த ஷட்டில் காக்குலேயே நிறையா இருக்கும் பார்ட்ஸ்லாம். அது பார்த்து ஒன்றா ஃபுல் வீடியோ நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஷட்டில் காக் எடுத்துகிட்டு அந்த ஷட்டில் காக் இருந்த இடத்துல நல்லா ப்ரஷ் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஷட்டில் காக் எடுத்தாச்சு. இப்போ இதை ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், இங்கே இந்த நூல் தான் பிரச்சனையே. இந்த நூல் இருக்கிறதுனால தாங்க சுத்தமாக இந்த ஷட்டில் வந்து சுற்றவே மாட்டுது. இதை எடுக்கணும், பட் அதை டைரெக்டாக எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாம். அந்த 2 ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இதை கழட்டிட்டு இந்த பார்ட்டை எடுத்து தனியாக வச்சுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், 1 by 1 கரெக்டாக ப்ராப்பராக அடிக்க வைங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு 2 to 3 டைம் பண்ணுற வரை உங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு தெரியாது. அடுத்தது அது ஒரு சின்னதாக ஒரு வில் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் தான் உள்ளே நம்ம அந்த பாபின் கேஸ் வைக்கிற அந்த கவர் இருக்கும், அதை எடுத்துருங்க. அது ஈஸியாக இப்படி வச்சாலே உள்ளே போய் செட்டில் ஆகிடும். இது எல்லாத்தையும் நம்ம பார்ட்டாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ ஒன்று ஒன்றா ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க. அங்கங்கே ஒரு மாதிரி தூசியாக இருக்கும். ஃபஸ்ட்டு துணி வச்சு தொடச்சிட்டு எல்லாத்தையும், அப்புறம் ப்ரஷ் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. பாருங்கள், நம்ம எடுத்த ஒவ்வொரு பார்ட்டையும் ஆர்டர் பிரகாரம் கரெக்டாக எடுத்து துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 by 1 ஆயில் அப்ளை பண்ணுங்க. இப்போ எல்லா பார்ட்டையுமே துணி வச்சு தொடச்சிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு ப்ராப்பராக அடிக்கோங்க. இப்போ இந்த ஷட்டில் இருந்த அந்த மிஷினில் ஷட்டில் இருந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நம்ம எம்டி ஷட்டிலில் அப்ளை பண்ணணும். அடுத்து அந்த வில், அப்புறம் அந்த ரவுண்ட் மாதிரி இருந்தது இல்லைங்க, அதில் எல்லாத்துலேயுமே ஒன்று விடாதீங்க. ஸ்க்ரூவில் கூட லைட்டாக துருவாக இருந்துருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீங்கள் ஸ்க்ரூலையும் அந்த நட்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாபின் ஹோல்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டை வச்சுட்டு அப்புறம் இந்த வில் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை வைக்கணும். வச்சுட்டு இது நட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த பாபின் ஹோல்டரை சுற்றி பார்க்கணும், நல்லா ஃப்ளூயண்ட்டாக சுற்றுதா அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் அவ்வளோதாங்க, செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள். இப்போ இதை மிஷினில் அட்டாச் பண்ணிடலாம். மிஷின் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக வச்சு அந்த நீடில் உள்ளே போகும் இல்லையா, மிஷின் தைக்கும் போது அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அப்புறம்
இந்த பாபின் ஹோல்டரை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது சுற்றும் போது சுற்றணும், அப்போ தான் நட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக கழட்டிட்டு போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வேலையை பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு, சூப்பராக சுற்றுது பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டக் ஆகி நின்னது, இப்போ பாருங்கள் செம்மையாக சுற்றுது. இப்போ இந்த மிஷினை தூக்கி டேபிளில் வச்சிடலாம். நம்ம இப்போ இது ஹேண்ட்வீலை சுற்றி பார்ப்போம். பாருங்கள், பாபின் இருக்கிற இடமும் செம்மையாக சுற்றுது, ஹேண்ட்வீலும் சூப்பராக சுற்றுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷின் வந்து வைக்கும் போது பாருங்கள், இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இது தான் அந்த மிஷினுக்கு கீழே இருக்கணும். இப்போ நான் தெரியாமல் மேலே வச்சுட்டேன். இப்போ நம்ம பெடல் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக போகுதுன்னு, எந்த விதமான ஸ்டக்கும் இல்லாமல் சூப்பராக சுற்றுது. இப்போ நம்ம நூல் மாட்டி தைச்சி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ஆயில் போடணும்னு சொல்லிடுறேன். பாருங்கள், மிஷினில் ஆயில்னு போட்டிருக்கோம் அந்த 3 டாட்டு, அப்புறம் இங்கே, அப்புறம் ஹேண்ட் வீல், தென் அந்த கீழே உள்ள பெல்ட் இருக்கிற இடம், அப்புறம் பெல்ட்டும் பெடலும் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடம், அப்புறம் பாபின் கேஸ் வர இடம், இது எல்லாத்துலேயும் ஆயில் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் தையல் எவ்வளோ ஸ்மூத்தாக விடுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye from Sana Stitch.